ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொழுது போயிடுச்சு. ஊர்லேருந்து வரப்போ கண்டிப்பாக அவர் எதாவது வாங்கிட்டு வருவார், இல்லைனா கொல்லையில் இருந்தாவது பறிச்சுட்டு வருவார். அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். விளக்கெல்லாம் வச்சாச்சுங்க. அதான் வந்து கொஞ்சம் இருட்டுனா போல் இருக்கு இல்லையா? என்ன வாங்கிட்டு வந்தாருன்னா, இந்த சீசனில் இந்த வருஷத்துக்கான வெள்ளரி பழம் வந்துருச்சுங்க. வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம் எது இருந்தாலுமே இந்த சீசனில் நாங்கள் நிறையவே வாங்கிடுவோம். பழம் வந்துருச்சு. இந்த மூட்டையில் வச்சதுனால கொஞ்சம் அப்படியே உடஞ்சாப்புல இருக்குது. நல்ல பழங்க. இதை வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனி வச்சு சாப்பிட்ருவோம். நான் வெறுமனே சாப்பிட்ருவேன். ஏன்னா இது கிருணி பழம் போல் எனக்கு தோணும். அதனால வந்து ஜூஸ் போட்டு கூட சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மாவு போல். எப்பயுமே வருஷம் வருஷம் இதை வாங்கிறது. தர்பூசணி போல் இதுவும் வந்து எங்களுக்கு ஃபேவரெட்டுங்க. இதை பார்த்துட்டு நான் என்ன செஞ்சேன்னா, மிச்சத்தை எதுவுமே எடுக்காமல் போயிட்டேன். அப்புறம் வந்து ஐயையோ! என்ன இருக்குது அந்த சாக்குலன்னு பார்க்குறப்போ தேங்காய் இருந்தது. வெள்ளரிக்காயும் மிளகா பொடியோட வந்திருந்தது. அப்புறம் வந்து கொல்லையில் இருக்க மாங்காய். விழுந்ததும் எடுத்திருக்காங்க. அப்புறம் சின்னது கீழே இருந்ததெல்லாம் பறிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு வாழைப்பூ உடச்சிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னொன்று பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த சோறை போட்டு உங்கள் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு உன் விரல உடச்சிடுறேன்ற போல் மீண்டும் மீண்டுமா இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற போல் புளி எவ்வளோங்க குத்துறது. இது வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா.